உனக்கு நாய் வளர்க்கணும்னு ஆசை இருந்தா உன் வீட்டில் உன் பெட்ரூம்ல உன் பக்கத்துல உன் மடியில ஒரு குழந்தையா அந்த நாயை வச்சுட்டு நீ வளர்த்துக்கோ. சரியா? நீ வெளியே கூப்பிட்டு வரனா அதோட மவுத் லாக் பண்ணி கூப்பிட்டு வரணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அதையும் யாரும் மதிக்கிறது இல்லை. உனக்கு குழந்தை மாதிரி நாய் தோணுதுன்னா நீ வீட்டுக்குள்ள உன் மடியில வச்சு பால் ஊட்டி வளர்த்துக்கோ. சரியா? அதை கொண்டு ரோட்ல அலைய விடாது. மற்றவங்களோட உசுரை வாங்காதீங்க. எத்தனை குழந்தைங்களை கடிக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. ஒரே நேரத்தில் ஒரு குழந்தை 4-5 நாய் பிடிச்சி இழுத்து கடிச்சு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம். தலையே பிச்சு எடுத்துருச்சு நாய் அப்படின்னு. இப்போ டெல்லியில் ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருக்காங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அங்கே சந்திச்சிருக்காங்க மக்கள். ஓகேவா? அத்தனை குழந்தைங்களோட உசுறு அது காவு வாங்குது. அந்த காரணத்துக்காக தான் நாயை பிடிக்கணும்னு சொல்லி அங்கே கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்காங்க. அதை விட்டுட்டு இங்கே கொடியை தூக்கிட்டு ஐயோ நாய்னா உயிர், நாயை நீங்கள் பண்ணாதீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லை. ஏன் குழந்தைய கடிக்கும்போது உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எத்தனை குழந்தைங்க எத்தனை வயசானவங்களை எல்லாம் துரத்தி அந்த நாய் கடிக்குது. டெய்லி அந்த வீடியோ பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஏன் அப்போ நீங்கள் பேசலை? அப்போது மனுஷன் உயிரோட நாய் உயிர் தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்குல்ல?